கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து அவர் நமக்கு வார்த்தை கொடுத்து நம்முடைய உள்ளத்தை அவர் பலப்படுத்துகிறார். நமக்கான தேவை அனைத்தையும் அவர் தேடி வந்து நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். இந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் அதை தொடர்ந்து நாம் கேட்கும் பொழுது, அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக நாம் வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும் பாருங்க. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். பாருங்க, யூதர்கள் மத்தியில் அந்த காலத்தில் அவங்க மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் கடவுள், வேற யாருக்கும் கடவுள் இல்லை அப்படிங்கிற மத்தியில் பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் மனித ரூபமாக அந்த பூலோகத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் யாருமே குறைந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்குமே அவர் அறிவிக்கிறார், நற்செய்தி கொடுக்கிறார், சுகம் அளிக்கிறார். இந்த மாதிரி செய்கிறதை அவர்கள் பார்த்து யூதர்கள் சொன்னாங்க, அவர் அவனை இவ்வளவாய் நேசிக்கிறார் என்று. பாருங்க, அந்த யூதர்கள் பாருங்க, அவங்கெல்லாம் வந்து புறஜாதிகள்லாம் எல்லாம் இப்போ மற்ற இனங்களெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வெறும் அடுப்புக்கு எரிக்கப்படுற ஒரு விறகு போல தான், நீங்கள் எதுக்குமே உதவாதங்க. அதாவது யூதர்கள் வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்து ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எங்களுக்கு மட்டும்தான் சொல்லி அப்படி ஒரு இருமாப்பு உள்ள உள்ளத்தோடு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்து வந்து அதை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். பாருங்கள், மக்கள் எப்படிலாம் அதை அந்த நாட்கள்லே பாருங்கள் மக்கள் எப்படி இருந்துருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சதை அப்படியே எடுத்துக்கிட்டு சுருட்டிக்கிட்டு அவங்களே வைக்க ஆரம்பித்தாங்க. யாரும் கொடுத்துடக்கூடாது. இந்த கடவுள் எங்கள் தாத்தா தேர்ந்தெடுத்துருக்கா, அதனால் நான் மட்டும்தான், வேறு யாரும் வணங்கிடக்கூடாது, வேறு யாரும் செஞ்சிடக்கூடாது, வேறு யாரும் ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடாது. இப்படி இருந்த காலத்தில் யூதர்களை பார்த்து சொல்லுது, அவர் அவனை இவ்வளவா நேசிக்கிறார். ஏன்னா அந்த மக்கள் வந்து அவங்களெல்லாம் நேசிக்கவே மாட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து தூரமாக, அதாவது ஒரு ஒரு திருஷ்டி பட்டுரும் அடிப்பாங்க. நீ வீட்டுக்கு வெளியே நின்று, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியே நின்று அங்கே நின்று இங்கே நின்று, அதாவது அவங்கெல்லாம் தேவாலயத்துக்குள்ளே வரவே கூடாது, அந்த அளவுக்கு இருந்தாங்க. பாருங்கள், தேவனோடு அந்த வெளியே தான் நிற்கணும், உள்ளே வரக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த உள்ளம் இருந்தது. ஆனால் தேவன் பாருங்கள் அவர்களை நேசிக்க, இந்த அண்ட சராசரியில் எல்லா உயிரினங்களும் அவரை சார்ந்து இருக்கிறது. பாருங்கள், எல்லாம் அவர் படைத்தது, எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான், எல்லாருக்கும் ஒரே சூரியன் தான், எல்லாத்துக்கும் ஒரே நட்சத்திரங்கள் தான், எல்லாத்துக்கும் ஒரே சந்திரன் தான். இப்படி எல்லாருக்குமே அவர் எல்லாருக்கும் சரியாக வைத்த அந்த தேவன், சேமாக அதை வைத்த தேவன். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்லை எங்களுக்கு மட்டும்தான் இது, உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படி சொன்ன நேரத்தில் தேவன் இந்த மாதிரி ஆட்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை நேசிக்கும் பொழுது அவர்கள் பார்க்குறாங்க, அவர் இவங்களெல்லாம் நேசிக்கிறாங்க, இந்த ஆளெல்லாம் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் பாருங்கள். இந்த மாதிரி நம் தேவன் எல்லாரையுமே நேசிக்கிறார். நீங்கள் நினைக்கிறான், நான் என்ன நேசிப்பாரா என் தேவன்? நான் இத்தனை பாவம் பண்ணியிருக்கிறேனே, இந்த மாதிரி காரியத்தில் நான் ஈடுபட்டிருக்கிறேனே, என்னை நேசிப்பாரா? என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே தேவனுக்கு கொடுக்குது, என்னை நேசிப்பாரா? என்னிடத்துல நான் எதை யாரிடத்துல கேட்டாலும் எனக்கு கொடுக்க மாட்டேங்காங்க, நான் மற்றவர்கள் மேல் கோபம்தான் கொடுக்கிறேன், என்னை நேசிப்பாரா? என்னுடைய உள்ளம், என்னுடைய அறிவு, ஞானம் இதெல்லாம் ஒழுங்காகவே நான் யூஸ் பண்ண மாட்டேங்க, அதனால் என்னை நேசிப்பாரா? இப்படிப்பட்ட நேரத்தில் நீ கலங்கியிருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், நீ ஒன்றும் தராண்டான், உன்னுடைய இருதயத்தை தான். அதாவது அவர் என்ன சொல்கிறார், இந்த இருதயத்தில் அவருடைய சிம்மாசனத்தில் விற்றிருக்கிற அந்த இடத்த கொடு போதும். எனக்கு இவ்வளோ நாள் பிசாசுக்கு நீ கொடுத்து கொண்டு இருந்த அந்த இடத்தை இப்பொழுது தேவனிடத்தில் கொண்டு வரும்பொழுது தேவன் உங்களை சிநேக ஆரம்பிக்கிறார். பாருங்கள், தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அவர் உள்ளத்தை உள்ளத்துக்குள்ளே வந்த உடனே என்ன தெரியுமா உங்களுக்கு ஆயிடுது, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து ஞானமும் அவர் ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே வேலை, அவருக்காக தன்னுடைய இதயத்தை நீங்கள் கொடுக்கணும். அவருக்கு இடத்த உள்ள வச்சுட்டுன்னு வச்சாங்களாம், கர்த்தர் நீரே என்னை ஆளுகை செய்யும், இந்த சரீரம் உங்களுடையது, நீர் என்னை பயன்படுத்துன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தேவையான அனைத்து இந்த பூமி உலகத்தில் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்து இருந்த அந்த தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் சில வார்த்தைகளை கொண்டு அவர் உங்களுக்கு அவர் சிநேகிக்கிறார். பாருங்கள், அவர் உங்களையும் சிநேகிப்பாருங்க, உங்களை யாரும் கைவிட மாட்டார்.
அந்த ஆபிரகாமின் தேவன் உங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.